நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு கோயில் ப்ளஸ் லைட்டாக தண்ணி இருக்க மாதிரி கொஞ்சம் ஜாலி பண்ணுறதுக்கு போகிறோம். ஸோ அதான் இந்த விளாகில் பார்க்க போகிறீங்க. ஒரு ஃபுல்லாக ஜாலியாக இருக்குமான்னு இப்போ எனக்கு தெரில, எப்படி இருக்கும்னு தெரில. பார்க்கலாம். ஒரு நல்ல அதாவது நல்ல ஒரு மோட்டிவேஷனோடு இருக்கிறேன். போயிட்டு ஜாலியாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு போக போக அப்படியே அப்டேட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது இருக்கான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த லீவில் வரோம். ஓகேவா? வாங்க இந்த வீடியோவில் எப்படி போய் ஜாலி பண்ணுறோன்னு பார்க்கலாம். நேற்று நைட்டே ரோஸ்மெரி வாட்டரை தலைக்கு போட்டேன். இப்போ போய் தலைக்கு தான் குளிக்க போகிறோம். பட் இருந்தாலும் லைட்டாக ஒரு பயம். எனக்கு வந்துட்டு நார்மலாகவே இந்த ரோஸ்மெரி வாட்டர் தலைக்கு போட்டுட்டு வெறும் தண்ணியில் குடித்தோம்னா கொஞ்சம் ட்ரையாக ரொம்ப ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போ தலைக்கு குளிச்சுட்டு ஷாம்புலாம் போட்டு நல்லா நீட்டாக குளிச்சுட்டு திரும்ப நம்ம போய்க்கலாம். போயிட்டு அங்கே போய் ஜாலியாக குளிச்சுக்கலாம்னு பார்க்குறேன். ஸோ இதான் இந்த விளாகில். நான் குளிக்கிறது இந்த விளாகில் இல்லை, போகிறத ஒரு விளாகாக போட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் கீழே ஒரு ரெட் கலரில் எங்கே இருக்குன்னே தெரில, இந்த வாரத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன், சப்ஸ்கிரைப்னு இருக்கும், ரெட் கலரில் இருக்கும். அதை அமுத்திட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கான் ஒன்று இருக்குன்னு ஆடுற மாதிரி இருக்கும். அதை அடிச்சிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியும் வந்து தொந்தரவு பண்ணும். டெய்லி நான் வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு டெய்லியும் வந்து தொந்தரவு பண்ணும். அடுத்தது யாராவது என்னடா போட்டிருக்கான்ற மாதிரி ஒரு சகிப்பு தன்மையோட பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வாங்க வீடியோ கொடுப்போம். நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். பக்தர்கள் மேற்படி பரிகார பூஜைகளில் ஏதேனும் புகார்கள் மற்றும் டே அவன் பாடுற நல்லா போடுற குப்பையை போட்டு வச்சிருக்கானுங்கடா. டே இங்கே இப்போதான் ஒருத்தன் போடுறான். அங்கே வேடமா என்ன பார்த்து உட்காந்து ஆச்சரியம் இங்க வேற இவங்கெல்லாம் பாத்ரூம் போயிட்டு இருக்காங்க. சொன்னா கேளுங்க, இங்க பாத்ரூம் போயிட்டு இருக்காங்க. எனக்கு இங்க இருந்து விசிபிள் ரொம்ப நல்லா தெரியும் எனக்கு. அப்படி இல்லடா. சரி விடு. அங்க துவைச்சிட்டு இருக்காங்களா? கரெக்டா இங்கே குளிக்கலாமா? அங்கே குளிக்கலாம். அங்கே இருக்கு, அங்கே கரெக்டாக இருக்கு நிறையா. இது ரொம்ப பாருங்க ரூம் நாங்கள் கஷ்டப்பட்டு லாரி பின்னாடிலாம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிருக்கிறோம். உள்ளே லேடி வாய்ஸ் கேட்குதுமா, யாரோ சிரிச்சிருக்கிறாங்க. வரும்லாம் பொண்ணு யாரோ இருக்காங்கடா போத்துறாங்கண்ணா. சொல்லு கேட்டுச்சுல, சவுண்டு கேட்டுச்சு உண்மையா? சிரிக்கிற மாதிரியா? கடைசியாக பார்த்தா தெரியுமா லாரிக்குள்ள அவங்க ரொமான்ஸ் பண்ணிருப்பாங்க. இவங்க வேறு சீப்பு ஸோ கைஸ், நாங்கள் பார்த்தீங்கன்னா நிம்மதியாக குளிச்சாச்சு. இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு குளிச்சுட்டு இருந்தோம். அப்போ வந்துட்டு ஓரளவுக்கு சாப்பிட்டு வந்து குளிக்கலான்னு நின்றுட்டு இருக்கும் போது கரெக்டாக ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, அப்படி ரொம்ப நேரம் குளிச்சிங்கன்னா அரிப்பு எடுக்கும், உடம்பெல்லாம் பிக்கும் அப்படி இப்படின்ட்டு. வீட்டில் வேறு பெரியவங்க 3 பேர் இருக்காங்களா. ஸோ அவங்க நம்பிட்டாங்கோ. நானும் அப்படியே நம்புற மாதிரி ஒரு ஆக்டிங் போட்டு வெளில வந்துட்டோம். இப்போ கார்கிட்ட போயிட்டுருக்கோம். காரில் ஏறிட்டு நம்ம சாப்பாடெலாம் வெளில போய் ஒவ்வொரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டு ஜாலி பண்ணுவோம். வாங்க போயிட்டு பார்க்கலாம். அந்த வேலை பார்க்குறேன்.
நித்யா நீங்க முன்னாடி வாங்க, நான் பின்னாடி. வண்டி போகுது வண்டி ஆன் பண்ணு சொல்றேன். அப்பா உங்களுக்கு